மாப்பிள்ள காஃபி சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. சரிங்க மாப்பிள்ள, காஃபி குடிங்க. ரம்யா எங்க இருக்கா? அதை ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க? அவங்க அம்மாவுக்கு மருந்து மாத்திரை துணிமணிலாம் கொடுத்துட்டு வரேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனா. அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. வரும்போது தேம்பி தேம்பி அழுதுகிட்டு மாடிக்கு போய் கதவை சாத்திக்கிட்டா. என்ன ஆச்சுன்னு நானும் கேட்டேன், பதிலே சொல்லல. சரின்னு நானும் வந்துட்டேன். அம்மாவுக்கு துணி கொடுக்க போன பொண்ணு ஏன் அழுதுகிட்டே வந்தான்னு ஒண்ணுமே புரியல. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. சரி, நான் அவளை தொந்தரவு பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். அதான் இப்போ காஃபியை கொடுத்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு இருக்கேன்ப்பா. அப்படியா? நீங்க ரம்யாவை எழுப்பி கீழே கூட்டிட்டு வாங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. சரிங்க ஆண்டி. ரம்யா, ரம்யா, ரம்யா கதவை தரமா, காஃபி கொண்டு வந்திருக்கேன். ரம்யா, ரம்யா, ரம்யா கதவை தரமா. ரம்யா, 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 ரம்யா கதவை தரமா. வருண், சீக்கிரம் வாப்பா. ரம்யா கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஆண்டி. ரம்யா, ரம்யா, ரம்யா கதவை தரமா. ரம்யா, ஐயோ என்னாச்சு ஆண்டி? என்னன்னு தெரியலப்பா, ரொம்ப நேரமா கதவை தட்டுறேன், திறக்க மாட்டேங்கிறா. ரம்யா, 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 ஐயோ ரம்யா, ரம்யா கதவை தர. ரம்யா, ரம்யா கதவை தர. ரம்யா, ரம்யா கதவை தர. ரம்யா, ரம்யா கதவை தர. ரம்யா, கதவை தர. ரம்யா கதவை தர. ரம்யா, ரம்யா, ஐயோ ரம்யா, ரம்யா, ஆண்டி. ஐயோ ரம்யா, ஐயோ என்னாச்சு? ஐயோ வருண், என்னப்பா? ரம்யா, என்னம்மா, என்னாச்சு? ஐயோ ரம்யா, 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 ரம்யா இங்க பாரு. ரம்யா, ரம்யா, ஐயோ ரம்யா, ஜோரம் அதிகமானதுல ரம்யா, வந்துருச்சு. என்னப்பா, அந்த சாவி எடுப்பா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா. ரம்யா, ரம்யா, ஆண்டி இந்தாங்க. ஐயோ ரம்யா, ரம்யா, ஐயோ கடவுளே, இப்பதான் பிரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்குள்ள ரம்யாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ ரம்யா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா, ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனோம். சீக்கிரப்பா, சீக்கிரம் வர சொல்லுப்பா. ரம்யா, 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 என்னப்பா, என்னாச்சு? ஹலோ, ஆம்புலன்ஸ். ரம்யா, கண்ணு திறந்து பாருமா. ரம்யா, வாங்க வாங்க, ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்க. வாங்க. ரம்யா, தூக்கு, சீக்கிரம் சீக்கிரம் தூக்குப்பா, பாத்து தூக்குப்பா. ஐயோ கடவுளே, சீக்கிரம்பா, பாத்து பத்திரம் போங்க, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போங்க, போங்க. போப்பா, சீக்கிரம் போ, நான் சாத்திக்கிறேன், நீ போ. கடவுளே, பத்திரம். கொஞ்சம் சீக்கிரப்பா, சீக்கிரமா, சீக்கிரம் போப்பா, பாத்து சீக்கிரம். மெதுவா. ரம்யா, ரம்யா, ஐயோ ரம்யா, பயப்படாதீங்க ஆண்டி. பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க ஆண்டி. ரம்யா, ரம்யா, தைரியமா ரம்யா. ஐயோ கடவுளே, ஆண்டி தைரியமா இருங்க.
ரம்யா, அருண் வந்திருக்க ரம்யா. ஏய் இங்க பார் ரம்யா, அருண் வந்திருக்க ரம்யா. ரம்யா என்ன பார் ரம்யா. ரம்யா ரம்யா கண்ணு திறந்து பார் ரம்யா. ரம்யா ஒரு தடவை என்ன முழிச்சு பார். ரம்யா இங்க பார் ரம்யா. ஏய், ரம்யா. ஏய் ரம்யா. ஏய் 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 ரம்யா. ரம்யா ஏய். ரம்யா. சார் நீங்களாம் உள்ள வரக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்க. ஆண்டி ரம்யாக்கு என்ன ஆச்சு ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி. அருண் நேத்து ராத்திரி மாத்து துணி டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் அம்மாவை பார்க்க போறேன்னு போனா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல. திரும்பி வரும்போது அழுதுகிட்டே வந்தா. என்னன்னு கேட்டேன். என்னென்னமோ மாத்தி மாத்தி பதில் சொன்னா. நேரா ரூமுக்கு போய் படுத்துட்டா. அப்புறம் காலையில காஃபி குடுக்க போனேன். பார்த்தா ஜுரம். ஜன்னி வேற வந்துருச்சு. அதனாலதான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன நீ கவலைப்படாத அருண். ஆமாப்பா, தைரியமா இரு. ரம்யாக்கு ஒண்ணு ஆகாது. சொல்லுங்க, அழாதப்பா. ரம்யா எங்க? ரம்யாக்கு என்னாச்சு? ரம்யா, ரம்யா. உங்களை நம்பி தானே ரம்யாவை நான் உங்க கூட அனுப்பி வச்சேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்க கூடாதா? செல்லமா திட்டினா கூட அவளால தாங்கிக்க முடியாது. ஏன் அருண், நீ ஏதாவது திட்டினியா? சார், நான் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000 சார்? அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? அருண், ரம்யா என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க மாட்டா. பிரியா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நேரத்துல நான் ரம்யாவை கவனிக்காம விட்டுட்டேன். உங்க எல்லாரையும் நம்பிதானே நான் அவளை விட்டேன். நீங்க ரம்யாவை கவனிக்காம விட்டுட்டீங்களே. சொல்லியம்மா, ரம்யாவுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க. நாங்க நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போனோம். போனதுமே சாப்பிட்டுட்டு மாடி ரூம்ல போய் படுத்துட்டா. திடீர்னு எழுந்து வந்து உங்களுக்கு டூத் பேஸ்ட் துணிமணி எல்லாம் குடுக்க போறேன்னு கிளம்புனா. நான் இந்த நேரத்துல ஏமா போறேன், நாளைக்கு போலான்னு சொல்லியும் கேட்காம என் பேச்ச மீறி இங்க கிளம்பி வந்தாளே. அவ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லையே. நான் அவளை பார்க்கவே இல்ல. அப்படின்னா அவ இங்க வரலையா? வரலையே. அவ ரம்யா பிரியா ரூமுக்கு வந்துட்டு போனது உண்மைதானா? நான் பிரியாவை என் பொண்ணுன்னு ஆதங்கப்பட்டு பேசுனதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? நான் பெத்த பொண்ணு பிரியாங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சா? நான் வளர்த்த மகதான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீ கொண்டு வந்த மருந்து மாத்திரையெல்லாம் விட்டுட்டு போனது உண்மைதானா? ரம்யா, நான் பெத்த அம்மா இல்லைன்னு தெரிஞ்சுதா
உனக்கு ஜுரம் வந்து ஜன்னி வந்துருச்சா? யாருக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தனோ அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. ரம்யா, என்ன மன்னிச்சிடுமா. பெத்த பாசம் ஒரு பக்கம், வளர்த்த பாசம் ஒரு பக்கம். இந்த நிலைமையில நான் என்ன பண்றது? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், ரம்யாக்கு இப்போ எப்படி இருக்கு? யாரும் பயப்பட வேண்டாம். அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. 108 டிகிரி ஃபீவர் வேற இருக்கு. அதனாலதான் ஜன்னி வந்திருக்கு. நல்ல வேலை கரெக்டான டயத்துக்கு கொண்டு வந்தீங்க. இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? நார்மல் ஆயிட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனா பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். அருண், சொல்லுங்க. இப்போ ரம்யா எப்படி இருக்கா? என்னாச்சு? ரம்யா கண்ணு முழிச்சிட்டாளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பதட்டமா தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்காங்க. 2 பேரும் சகஜமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே. இன்ஸ்பெக்டர், பிரியாவோட ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? உமேஷ நீங்க தூக்கி உள்ள வைக்கிறீங்களா இல்ல நான் கை கால் உடைக்கட்டுமா அவனை? அவசரப்படாத. அவனை அரெஸ்ட் பண்ணி குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. குற்றவாளியை நெருங்கியாச்சு. பிரியாவை ஆக்சிடென்ட் பண்ண கார் நம்பரை வச்சு ஆர்டிஓல விசாரிச்சேன். உமேஷ் தான் அந்த காரோட ஓனர். தான் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் கார் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஆனா அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் டெபிட் கார்டுல இருந்து அந்த காருக்கு பெட்ரோல் போட்டிருக்கான். கார் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எப்படி அவன் 1 மணி நேரத்துல பெட்ரோல் போட்டிருக்க முடியும்? பெட்ரோல் பங்க்ல இருந்து அந்த ஆதாரத்தை எடுத்தாச்சு. 2வது விட்னஸா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல உமேஷ் போட்டோவை வச்சு விசாரிச்சேன். நேர்ல பார்த்த சாட்சியா 2 பேர் இருக்காங்க. அதனால அவனை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி கூண்டுல ஏத்திடுவேன். போதுமா? இவ்வளவு பிரச்சனைக்கே காரணமே அவன் தான். அவனை விட்டு வச்சா மறுபடியும் ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பான். சீக்கிரம் அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யூ டோன்ட் வரி, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க பிரியாவையும் ரம்யாவையும் பாத்துக்கங்க. அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வந்து பாக்குறேன். ஓகே? சரி. ஓகே. பெத்த அம்மாவா நினைச்சிட்டு இருக்கிற ரம்யாவுக்கு நான் அவளுக்கு வளர்ப்பு அம்மான்னு தெரிஞ்சா அவ மனசு எப்படி வேதனைப்படும்னு எனக்கு தெரியல. நான் ரம்யா கிட்ட நீ, கீர்த்தனா, மனோஜ் எல்லாரும் என்னோட பசங்க தானே, அவகிட்ட நான் சொல்லணும். ஆமா ஆமா. உங்களுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சேம்மா, ஏன் அழுறீங்க? அம்மாவை பார்க்கணும். வர சொல்றீங்களா? ஓ, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இதோ வர சொல்றேன். பாவம் இந்த பொண்ணு. வளர்த்த தாயி விட்டுட்டு போயிட்டா. அந்த துக்கம் தாங்க முடியாம தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. அத பார்த்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. பெத்த மகளை பார்த்ததும் வளர்த்த மகளை விட்டுட்டு போயிட்டா. பாவம் இந்த பொண்ணு. என்னது, பெத்த மகளை பார்த்ததும் வளர்த்த மகளை விட்டுட்டு போயிட்டாளா? என்னம்மா கதையா இருக்குது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. இந்த பொண்ணை வளர்த்த அம்மாவோட சொந்த குழந்தை 4-5 வயசுல ஏதோ ஒரு திருவிழால காண போயிடுச்சு. அதுல இருந்து 20 வருஷமா இந்த புள்ளைய தான் மகளா நினைச்சு வளர்த்தாங்க.
இப்போ ஃபேஸ்புக் மூலமா காணாம போன அந்த பொண்ணு அம்மாவை கண்டுபிடிச்சு வந்துட்டா. இப்ப தான் பெத்த மகளை பார்த்ததும் இவ்வளவு நாளா தான் பொண்ணா நினைச்சு வளர்த்த இந்த புள்ளைய அம்போன்னு அனாதை மாதிரி விட்டுட்டு வளர்த்த மகளை விட பெத்த மக தான் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்டா. ஐயோ பாவம். அடி பாவி, ஒரு பொம்பளை இப்படியுமா இருப்பா? அதை ஏன் கேக்குற? பாவம் இந்த பொண்ணு. இவ்வளவு நாளா மகன்னு சொல்லி வளர்த்த அம்மா விட்டுட்டு போனதும் அதை தாங்க முடியாம மனசு உடைஞ்சு போய் தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கு. என்ன இருந்தாலும் வளர்ப்பு மகளை விட பெத்த மக தான் ஒசத்தின்னு போயிட்டாளே. பாவம் இந்த புள்ள. இனிமே யார அம்மான்னு கூப்பிடுவேன்? எனக்கு இனி யார் இருக்காங்க? அனாதை மாதிரி ஆயிட்டேனேன்னு நினைச்சு இந்த முடிவை எடுத்துருச்சு. பாவம் சின்ன புள்ள என்ன பண்ணுவா? இனிமே நாம தான் பாத்துக்கணும். அம்மா கொஞ்சம் தள்ளிங்க. ஏம்மா இவங்களை ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்த சொல்லிருக்காங்க. மாத்திடுங்க. சரிம்மா. ரம்யா, எப்படி இருக்க? ரம்யா ஏமா கவலைப்படுற? அதான் பிரியா இப்ப கண்ணு முடிச்சிட்டால. டாக்டர் இனிமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பிரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து சோறு தண்ணி இல்லாம குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம். உங்க அம்மா பிரியாவையும் ஒன்னையும் நினைச்சு மனசளவுல உடஞ்சே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா மாதிரி பெத்த மக தான் முக்கியம், வளர்ப்பு மக முக்கியம் இல்லைன்னு என்ன அம்போன்னு அனாதையா விட்டுட்டு போயிடுவியாம்மா? டேய் ரம்யா, நாங்க இருக்கோம். நீ எது கவலைப்படுற? அதான் இப்போ உடம்பு சரியாயிருச்சுல. பிரியாவும் கண்ணு முழிச்சிட்டாங்க. டாக்டர் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஜஸ்ட் டோன்ட் வரி, ஓகே? இட்ஸ் கோனா பி ஃபைன். ரம்யா, உன்னை சுத்தி இவ்ளோ பேர் இருக்கும், அப்புறம் எதுக்கு நீ கண் கலங்குற? நான் இருக்கேன், அருண் இருக்காரு, ஹம்சவலி ஆண்டி இருக்காங்க. அதெல்லாம் விட உங்க அம்மாவும் கூட இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து உங்க அம்மாவும் சாப்பிடவே இல்லை தெரியுமா? நீ சாப்பிட சொன்னாதான் அவங்க சாப்பிடுவாங்க போல இருக்கு. நீ அவங்களுக்கு தைரியம் சொல்லு ரம்யா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவ்ளோ கூட்டமா இருந்தா பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருக்கீங்களா ப்ளீஸ் மேடம். பாப்பா. டேய் சீக்கிரம் சரியாயிரு, ஓகே? என்ன வர? என்னடா இப்படி உட்காருங்களேன். என்னன்னு சொல்லு. உட்காருமா. சொல்லுடா. சொல்லுமா, நீ யாரு? நீ எனக்கு என்ன உறவுமா? பெத்த அம்மாவா இல்ல வளர்த்த அம்மாவா? சொல்லுமா, நான் இனிமே உன்னை எப்படிமா கூப்பிடுறது? அம்மான்னு கூப்பிடவா இல்ல வேற எப்படி கூப்பிடணும்?